Adobe Firefly is the all-in-one creative studio with AI-powered image and video editing for today's creative process. Built for creators of every kind, Firefly helps you generate, edit, and experiment fast. Because the asks aren't getting smaller, the budgets aren't getting bigger, and the timelines, oh yeah, still tight. With all the best creative AI models in one place, Firefly brings your ideas to life. Unlock a better way to make with Adobe Firefly. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க என்ன செய்யலாம். அப்ப அவர் தான் சொன்னாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா நீங்க பூஜை மாதிரி செஞ்சு யூ ஹேவ் டு இதை கழிச்சு விடுறது தான் பெஸ்ட். நானும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். அந்த பர்டிகுலர் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப எடமுனா இருக்கு. இது நான் பழி வாங்கி தீருவேன் இந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு அப்படின்னு சொன்னார் அவரு. அப்புறம் சொல்லும் போது சரி நம்ம இது என்ன செய்யலாம், பிகாஸ் இந்த இதெல்லாம் நம்ம பேசிக்கலி ஒரு ஒன் ஷாட் கிளியர் பண்ற மாதிரி நீங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா கேட்டார். இதுல இது வரைக்கும் யாருமே ஒண்ணுமே செஞ்சதில்லை, இது ஒன் ஷாட் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்ப நம்ம அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது எப்படி அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற இண்டிகேஷனும் இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன இண்டிகேஷன் எல்லாமே அவங்க சொல்றாங்க. ஒரு பெண் உருவத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ரொம்ப அவங்க குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்படி வெரி மென்லியா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னு. உங்களோட வைஃபோடைய கனவுல அடிக்கடி வர்ற அதே உருவம் மாதிரி இவங்களுக்கு இருக்கு. ரைட், அதே உருவம் நம்ம இண்டிகேஷன் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க அதே ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு உருவம், ஆனா ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு குரல் இருக்கு, இப்படித்தான் பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா நீ என் கூட வந்துரு, நீ வரலன்னா உன் பிள்ளைய நான் இது பண்ணிடுவேன், அந்த மாதிரியான ஒரு மிரட்டல். ஸோ நம்ம போயிட்டு நம்மளுக்கும் வழி தெரியாதனால என்ன செஞ்சோம், இந்த சிச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆகிட்டே போகுது. சரி இவர்கிட்ட இந்த இந்தியன் முஸ்லீம்காரு அவர்கிட்ட போய் சொன்னோம், சரி நீங்க என்ன சொல்றீங்களோ இதை நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செஞ்சிருவோம். அந்த டைம்ல வேற பாத்தீங்கன்னா போன வருஷம் 4ஆம் மாசம் போல இஃப் நாட் மிஸ்டேக்கன் வாஸ் அரவுண்ட் ரமடான்லாம் ஓடி இருந்துச்சு. ஸோ அவரு என்ன சொல்லிட்டாருன்னா நாங்க நார்மலி போசா டைம்லலாம் இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ போசா வரைக்கும் முடியற வரைக்கும் காத்திருக்க முடியாது, பிகாஸ் மதர் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஐசியூல போயிட்டு கீதா 2வது தடவை அவங்க இன்குபேட் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. ஹெல்த் வாஸ் கோயிங் ஆன் வெல், சடன்லி டிக்ளைன் அகைன். டாக்டருக்கும் தெரியல, டாக்டர் எடுத்தவங்க அவங்களே எதுவும் சொல்ல முடியல. அப்ப அவங்க சொன்னாங்க எங்களுக்கும் தெரியல, we are trying to save her. அப்ப இந்த வாட்டி நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. அவரவே பார்த்தோன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் இன்னொரு தடவை உங்களுக்கு இன்னொரு அந்த ஆயில் தரேன், நீங்க இன்னொரு தடவை அவங்களுக்கு அதை பூசி விடுங்க. அதை பூசும் போது அது அந்த கெட்ட இதை கொஞ்சம் தள்ளி தான் வைக்க முடியும், பட் அதை ஃபுல்லாவே அதை போக வச்சிட முடியாது. நீங்க இந்த மாதிரி ரீச்சுவல் செஞ்சா தான் அதை கம்ப்ளீட்டா எண்ட் பண்ண முடியும். பிகாஸ் அது வந்துகிட்டே இருக்கு, எவ்ரி டைம் இட் கம் பேக், இன்னும் ஸ்ட்ராங்கரா வருது. ஸோ அதனால நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லும் போது நான் இமீடியட்டா என்ன செஞ்சேன், நான் எனக்கு தெரிஞ்ச சில குருமார்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் கேட்கு. இந்த மாதிரி இவங்க சொல்றாங்களே, பிகாஸ் இவங்க சொல்ற ரிச்சுவல்ஸும் சாதாரண ரிச்சுவல்ஸ் இல்லை, இந்த மாதிரி என்னது பலி கொடுக்கிற ரிச்சுவல்ஸ் இருக்காங்க. சோ இதுல எனக்கு ஈடுபாடு ரொம்ப குறைவு. அதனால அவருக்கு அப்ப அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள்னு ஒண்ணு நம்புறீங்கன்னா கெட்ட விஷயமும் இருக்குன்னு நீங்க நம்பணும், நல்லது இருக்கும்போது கெட்டதும் இருக்குன்னா அப்ப இதெல்லாம் இது உண்மை, இது இருக்கு. ஆனா இதுக்கு செய்ய தெரிஞ்சவங்க செய்ய முடிஞ்சவங்க தான் இதை செய்ய முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு என்னோட குரு சொன்ன வேகத்துல ஐ ஹவ் டிசைடட் டு ப்ரொசீட். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் சொன்னாரு, சரி நீங்க இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, we will go to ஒரு கடற்கரை ஓரத்துல போயிட்டு ஒரு யாகம் மாதிரி வளர்த்து அதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ எங்களுக்கும் ஒரு இது கொடுத்தாரு, என்னன்னா நீங்க பந்தாங்களாரம் இந்த இது நடக்கிற முன்னுக்கு ஒரு 3 நாள் முன்னுக்கு சைவமா இருக்கணும், நீங்க இதெல்லாம் முடி இதெல்லாம் வெட்டாதீங்க எல்லாம் வச்சு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாரு, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாரு. ஸோ நம்மளும் என்ன செஞ்சுட்டோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கடற்கரைக்கு போனோம். ஸோ கடற்கரைக்கு போனோன்னு இது 2:30 இந்த மார்னிங் நடக்குது, யாகம் வளர்த்து அவர் சொல்லிட்டாரு, சரி இந்த கடலுக்கு போனீங்க, மோரி போனோம், மோரி. ஸோ அந்த இடத்துல அங்க போனோன்னே எங்களை ஒரு கட்டு மாதிரி போட்டாரு, சொல்றாரு இந்த இது உள்ளுக்கே இருங்க, எங்கேயே போகாதீங்க. நாங்க ஒரு 3 சேவல் வாங்கிட்டு வந்தோம். அங்க யாகம் வளர்த்து அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்கதா 12:30 நாங்க அங்க இருக்கிறோம். ஒரு சத்தம் எங்களை சுத்தி யாருமே இல்ல, ஒரு சத்தம் எதுவுமே இல்ல. அங்க நாங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்கோம், அவரை சேர்த்து நாங்க 2, நானே என்னோட ஒய்ஃப் அண்ட் another ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ உட்காந்து இருந்தோம். பூஜை எல்லாம் அவர் லைக் அவர் செஞ்ச பூஜை எல்லாமே நம்மளோட ஹிந்துஸ் வே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யாகம் வளர்த்தாரு, அப்புறம் நம்ம தகுடு இருப்பாங்க,
தகடு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் வந்து பியூர்லி இந்தியாவோட பிராக்டிஸ் ரொம்ப இது பண்றாரு நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு. சோ அவர் யாகம் வளர்க்குறவனுக்கும் அவரும் வந்து தொழுவினாரு. தொழுவிட்டு தென் ஹி ஜஸ்ட் எல்லாமே பாசிட்டிவா சொன்னது எதுவுமே இந்த மந்திரம் அதெல்லாம் எதுவுமே நாங்க சொல்ல. நாங்க போட்டது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள் போட்டு இதை எல்லாத்தையும் அந்த யாகத்துல போட்டு இதோட இது முடியணும்னு சொல்லிட்டு தென் அவர் வந்து ஒரு கோழி எடுத்துட்டு எங்களை வந்து அந்த சர்க்கிள்ல இருக்க சொல்லிட்டாரு. அவர் தனியா போயிட்டு அந்த எங்க சர்க்கிள்ல இருக்கும் போது எங்களை வந்து வெள்ளை துணி வச்சு மூடிட்டாரு. மூடிட்டு வந்து ஒரு கோழியை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிள் விட்டு வெளியே போயிட்டு பலி கொடுத்துட்டு திருப்பி உள்ளுக்கு வந்தாரு. அப்புறம் 2வது கோழியை எடுத்துட்டு போயிட்டு பலி கொடுத்துட்டு திருப்பி உள்ளுக்கு வந்தாரு. 3வது கோழியை எடுத்துட்டு போய் அவர் இது பண்றாரு. எல்லா சுத்தி இருக்கிற எல்லா திடீர்னு எங்க என்ன வந்துச்சு தெரியல, அவ்வளவு நாய்ங்க பக்கத்துல இருக்கிற நாய்ங்க ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த 3வது கோழி இது பண்ணும்போது அங்க அவ்வளவு நாய் இருந்தது எனக்கு அந்த அன்னைக்கு அப்பதான் தெரியும். நாங்க வரும்போது ஒரு தடவை கூட நாய் குலைக்கல, அவ்வளவு நாய் இருந்திருக்கு சுத்தி. ஒரு நாய் குலைக்க ஆரம்பிச்சோன்னே எவ்ரி டிஸ்டன்ஸ்ல இருந்து நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப குலைக்க ஆரம்பிச்சோன்னே இப்ப அவர் சொன்னாரு ஓகே அவங்க அந்த நாய்கள் கண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.